ஹலோ டெவலப்பர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதும் அந்த காம்பனண்ட்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டாடேட்டா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் அப்படிங்கிற ஆன்லைன் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் ஃபஸ்ட்டு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டெர்மினல் கொடுத்தோம்னா எனக்கு இங்கே ஒரு டெர்மினல் கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ng காம்பனண்ட் ஸ்பேஸ் என்னோட காம்பனண்ட்டோட நேம் என்னவோ அதை நான் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ நான் டேஷ்போர்ட் அப்படின்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே டேஷ்போர்ட்னு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கான கமெண்ட் இதுதான். இப்போ நான் என்ட்ரு தட்டின உடனே எனக்கான காம்பனண்ட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஒரு காம்பனண்ட்னால் அதில் 4 ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஃபைல்ஸுக்கும் என்ன வேலை அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த 4 ஃபைல்ஸுமே இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணால் இங்கே டேஷ்போர்ட்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. அண்ட் இதோட கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் ஆகிட்டு. ஓகே, இப்போது இந்த காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டாடேட்டா அப்படின்னா என்ன, அந்த மெட்டாடேட்டா ஒவ்வொன்றுக்கும் என்ன யூஸ் கேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற காம்பனண்ட் எடுத்துக்கிட்டால், இந்த காம்பனண்டோட கிளாஸ் ஃபைலில் ஒரு சிம்பிள் போட்டு காம்பனண்ட் எழுதியிருப்பாங்க. இதுக்கு பேர் டெக்கரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த டெக்கரேட்டருக்குள்ளே தான் நம்ம அந்த மெட்டாடேட்டா எல்லாத்தையுமே பாஸ் பண்ணுறோம். எதுக்கு இந்த மெட்டாடேட்டானா, இந்த மெட்டாடேட்டா தான் வந்து இந்த காம்பனண்ட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் அண்டு அதோ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னா செலக்டர். செலக்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போது யூஸ்வலாகவே ஒரு HTML எல்லாமே டேக்ஸாக இருக்கும். H1 அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ஹெட்டர் டேக். P அப்படின்னா அது பேராகிராஃப் டேக், அது ஒரு இமேஜ் டேக். இது போல் HTML எல்லாமே ஒரு டேக்ஸாக இருக்கும். அதே போல் தான் இங்கே வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது காம்பனண்ட்ஸால் பில்ட் பண்ணப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது இங்கே நாம் கஸ்டமைஸ்டாக ஒரு காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு சொன்னால், அந்த காம்பனண்ட்டை ஒரு இடத்துல நான் யூஸ் பண்ணினாலும் அதுக்கும் டேக்கு தான் வேணும். அப்போது அந்த டேக்குக்கான நேம் அப்படிங்கிறத தான் நாம் எங்கே மென்ஷன் பண்ணுறோன்னா, இந்த செலக்டர் அப்படிங்கிற இந்த மெட்டாடேட்டாவில் நம்ம கொடுக்குறோம். இந்த செலக்டர் அப்படிங்கிற இடத்துல நான் ஆப் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு எங்கெல்லாம் இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற காம்பனண்ட்டை நான் யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துலலாம் இந்த ஆப் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத டேக்காக நான் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத நம்ம செஞ்சும் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற காம்பனண்ட்டை நம்மளோட ஆப் காம்பனண்ட்குள்ளேருந்து கால் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல யூஸ்வலாக ஒரு HTML டேக் எப்படி இருக்குமோ அதே போல் நான் இங்கே ஒரு டேகை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஆப் டேஷ்போர்ட் அப்படின்ட்டு அதோட நேமை கால் பண்ணுறேன். இப்போ இதை நான் போட்டுட்டேன், ஆனால் எனக்கு இங்கே என்ன நடக்கலை, அந்த காம்பனண்ட் வரல. அதுக்கு பதிலாக இங்கே எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு காம்பனண்ட்டை நாம் இங்கே கால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த காம்பனண்ட்டை இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மெட்டாடேட்டாவில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இம்போர்ட். இந்த இம்போர்ட் தான் இந்த ஆப் காம்பனண்ட்குள்ளே நாம் வேறு என்ன லைப்ரரிஸ் அண்ட் காம்பனண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ இதெல்லாம் இதுக்கு டிபெண்டன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு இடம் தான் இந்த இம்போர்ட். இந்த இம்போர்ட்டில் நீங்கள் ஒரு காம்பனண்ட்டோ ஒரு லைப்ரரியோ அதில் டிக்ளேர் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணால் தான் அதோட ஆக்சஸபிலிட்டி இந்த காம்பனண்ட்டுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரெண்டுமே தனித்தனி காம்பனண்ட்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற டேஷ்போர்டுங்கிற காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய எரர் போயிடுச்சு, எனக்கு இது ரன் ஆகுது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்லேயும் எனக்கு தெரியுது டேஷ்போர்ட் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்படி தான் வந்து ஒரு காம்போனண்ட்டை நம்ம கால் பண்ணணும். அப்போது
இந்த மெட்டாடேட்டாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுங்கிறது செலக்டர். இந்த செலக்டரில் என்ன வேல்யூ இருக்கோ இந்த வேல்யூ வச்சு தான் நம்மளால் இந்த காம்போனண்ட்டை எங்கே வேணாலும் கால் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் மெட்டாடேட்டாவில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னா ஸ்டாண்டலோன். ஸ்டாண்டலோன் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆங்குலரோட ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஒரு காம்போனண்ட் எப்பவுமே ஒரு மாடியூல்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அங்கே மாடியூல்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த மாடியூல்குள்ளே தான் எப்போவுமே ஒரு காம்போனண்ட் இருக்கும். ஒரு காம்போனண்ட்டை ஒரு மாடியூல் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக க்ரியேட் பண்ணி ரன் பண்ண முடியாது. ஒரு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணாலே அதை ஒரு மாடியூல்குள்ளே போய் அட்டாச் பண்ணால் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஸ்டாண்டலோன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாண்டலோன் காம்போனண்ட்டாக நான் ஒரு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணேன்னு சொன்னால் இந்த காம்போனண்ட்டை என்னால் இண்டிபெண்ட்டாக ஒரு மாடியூல்குள்ளே வைக்காமல் இப்போது இண்டிபெண்ட்டாக ரன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ராஜெக்டில் கூட ஆப் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டாண்டலோன் காம்போனண்ட் தான். டேஷ்போர்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டாண்டலோன் காம்போனண்ட் தான். இந்த ரெண்டுமே ஒரு ஸ்டாண்டலோன் காம்போனண்ட்டாக இருந்தால் கூட நம்மளால் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியுது. ஸோ இதுதான் ஸ்டாண்டலோன் காம்போனண்ட். அதாவது மாடியூல் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணாமலே நம்மளால் ஒரு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை ரன் பண்ண முடியும். அதுதான் ஸ்டாண்டலோன் காம்போனண்ட். ஓகே, இந்த மெட்டாடேட்டாவில் இருக்கக்கூடிய அடுத்த எலமெண்ட் என்னென்னா இம்போர்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இம்போர்ட்ஸ் அப்படிங்கன்னா என்னென்னா இந்த கிளாஸ், அதாவது இந்த காம்போனண்ட்டுக்கு தேவையான லைப்ரரியோ இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியோ இல்லைன்னா ஒரு காம்போனண்ட்டோ நான் இதுக்கு இம்போர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கான மெட்டாடேட்டா தான் இந்த இம்போர்ட். ஓகே, என்கிட்ட டேஷ்போர்ட்னு ஒரு காம்போனண்ட் இருக்குது. அந்த காம்போனண்ட்டை இந்த காம்போனண்ட்குள்ளே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், அதை இதுக்குள்ளே இம்போர்ட் அப்படிங்கிற இந்த அறைக்குள்ளே கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி அந்த காம்போனண்டோட நேமை கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் இங்கே டாப்பில் ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காம்போனண்ட்டுக்கு இதுதான் டிபெண்டன்சி அப்படிங்கிறத ஆங்குலர் புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த ஃபைல்ஸையும் இதுக்கு ஆக்சசபிளாக கொடுக்கும். ஓகே, அதர்வைஸ் ரெண்டுமே தனித்தனி காம்போனண்ட்டாக இருக்கும். நம்மளால் டேரெக்டாக அதை இங்கே கால் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுக்கு தான் இந்த இம்போர்ட்டுங்கிற எலமெண்ட் யூஸ் ஆகுது. இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னா டெம்ப்ளேட் யூஆர்எல். டெம்ப்ளேட் யூஆர்எல் அப்படின்னா இங்கே என்கிட்ட ஆப் காம்போனன்ட் ஒரு காம்போனண்ட் இருக்குது. இந்த காம்போனண்ட் எந்த டெம்ப்ளேட்டை இங்கே ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட் இன்ஃபர்மேஷன், அதாவது HTML கோடு எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபைல் எழுதியிருக்கோம். அதுதான் அந்த டெம்ப்ளேட் ஃபைல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த டெம்ப்ளேட் ஃபைலோட யூஆர்எலை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, டெம்ப்ளேட் யூஆர்எல் அப்படிங்கிறது இந்த டெம்ப்ளேட் ஃபைலோட லொக்கேஷன். இங்கே ஒரு ரிலேட்டிவ் பார்த்து கொடுத்து அந்த ஃபைலோட நேமை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இங்கே என்கிட்ட நான் இங்கே ஒரு சின்ன பட்டன் மட்டும்தான் அதுக்குள்ளே வைக்க போகிறேன், அதுக்குன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஒருவேளை இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நான் டெம்ப்ளேட் யூஆர்எல் அப்படிங்கிறத டெம்ப்ளேட் மாற்றிட்டேன்னு சொன்னால் இங்கே என்ன அப்படின்னா இங்கே நான் ஒரு ஃபைலோட பார்த்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஃபைலோட டெம்ப்ளேட் வேல்யூவை டைரெக்டாக என்னால் கொடுத்துக்க முடியும். இப்போ இங்கே நான் H1 டேக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதை போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, டேரெக்டாக இது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு முன்னால் என்ன ஆச்சு, இங்கே டெம்ப்ளேட் யூஆர்எல் அப்படிங்கிற டேட்டா இருக்கிற வரைக்கும் அந்த ஃபைலை எடுத்து அந்த ஃபைலுக்குள்ளே என்ன எலமெண்ட் இருந்துச்சோ அதை தான் ரீட் பண்ணி இங்கே ரெண்டர் பண்ணிச்சு. ஆனால் டெம்ப்ளேட் யூஆர்எல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு டெம்ப்ளேட் நம்ம மாற்றினதுக்கப்புறமா இது என்ன பண்ணுச்சுன்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை டேரெக்டாக ரெண்டர் பண்ணிடுச்சு. இதுதான் டெம்ப்ளேட் அண்ட் டெம்ப்ளேட் யூஆர்எலுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ அதே போல் சேம் திங் தான் ஸ்டைலுங்கிறது இந்த காம்போனண்ட்டுக்கு தேவையான CSS ஸ்டைல் எல்லாத்தையும் நம்ம எந்த ஃபைலில் எழுதியிருக்கோமோ அதை தான் இங்கே நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸ்டைல் யூஆர்எல் அப்படிங்கிறது இந்த CSS ஃபைலை தான் குறிக்குது. இதையும் நம்ம இந்த டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ண மாதிரி ஸ்டைல் யூஆர்எல் அப்படிங்கிறத ஸ்டைல் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்,
இந்த இடத்துல ஒரு ஃபைலை பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளால் டேரெக்டாக ஒரு ஸ்டைலை கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி சிமிலராக இங்கேயும் ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இதுதான் வந்து ஒரு காம்போனண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறது இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.